என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்தவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஆண்டவரே, நீர் அருட்பொழிவு செய்து மக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். நீர் எங்களை கிறிஸ்தவர்களாக வாழ அழைத்த உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் இணைந்து தாவீது அரசனை அரசனாக அருட்பொழிவு செய்து அவர் மூலமாக அந்த மக்களை ஆண்டவரின் வழியில் கொண்டுவர மக்கள் விரும்பினார்கள் என்பதை விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்த மனிதனை குணப்படுத்துகிறார். இயேசுவுக்கு எதிரான மக்கள் அவர் தீய ஆவியின் தலைவனை கொண்டே இயேசு கிறிஸ்து தீய ஆவி பிடித்த மகனை குணப்படுத்தினார் என்று குற்றம் சாட்டினார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவ்வாறு இருக்க முடியாது என்று விளக்குகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். கடவுளின் மகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். கடவுளின் திருவுளத்தை நிறைவாக நிறைவேற்றியவர். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கின்றீர். உமது ஆசீர்வாதங்களுக்காகவும் உமது உடன் இருப்பிற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உலகில் உள்ள எல்லா குடும்பங்களை பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்பங்களிலே அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் ஆகிய கொடைகளை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அவர் நல்லது செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.